பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட சாபம், இந்த சாபங்களை குறித்து ஒரு 7 பகுதியாக பார்த்தோம். ஆல்ரெடி 6 பகுதி நம்முடைய சேனலில் இருக்குது. இந்த 7வது பகுதியையும் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். தேவனுடைய நாம் மகிமைக்காக. கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபமானதினால் நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே வரும். அப்போ இந்த சாபம் என்ன அப்படிங்கிறதை குறித்து, எதனால் இந்த சாபம் வருகிறது அப்படிங்கிறதை குறித்து 6 பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கு 7வது பகுதி. இந்த 7வது பகுதி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்வோமானால் அது நமக்கு சாபமாய் மாறும். எரேமியா 48:10 சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்களேன், இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை, நமக்கு கொடுத்த அழைப்பை, தேவன் நம்மீது வைத்த உத்தரவாதத்தை நாம் சரியாய் பயன்படுத்தாமல் இருப்போமானால் நிச்சயமாக வேதத்தில் இருக்கிற வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறபடி அந்த வார்த்தைகளில் ஒன்றுதான் இந்த எரேமியா 48:10, ஊழியத்தை அசதியாய் செய்யும் பொழுது சாபம் வரும் என்கிற வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஊழியங்களில் ஆரம்பத்தில் நல்லா ஷைன் பண்ணுவாங்க, ஓடி ஓடி உழைப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்த பிறகு, ஆத்துமாக்கள் ஒரு திருச்சபையில் ஒரு 100 பேரோ 50 பேரோ 80 பேரோ வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு ஊழியத்தை அவங்க நிறுத்திடுவாங்க. காரணம் என்னன்னா, இது போதும் அப்படின்ற ஒரு நினைவு அவர்களுக்குள்ள வரும். இன்னொன்று, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறதுக்கு இன்னைக்கு யாரும் விரும்புறது கிடையாது. ஒரு சுகபோகமான ஒரு ஊழியம், சௌக்கியமான ஒரு ஊழியம், ஆடல் பாடல் ஊழியம், களியாட்டுகள், இது சினிமா கச்சேரியா, இது தேவனை ஆராதிக்கிற இடமா அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் தெரியாத அளவு இன்னைக்கு இருட்டுக்குள்ள நின்று இன்னைக்கு ஆராதனை நடத்துறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை சரியாய் செய்யாதவனும் சபிக்கப்பட்டவன் தான். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:6-7, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். அதுக்கு முன்னாடி நீங்க வசனத்தை வாசிங்க அப்படின்னா, வரங்கள் உள்ளவர்கள் வெவ்வேறு வரங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஒவ்வொருத்தருக்கும் ஊழியங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த ஊழியத்தில் நின்று மகிமையோடும் கனத்தோடும் தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்வோமானால், உண்மையும் உத்தமமாய் செய்வோமானால், நாம் நிச்சயமாய் நான் சொல்கிறேன், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க முடியும். வேதம் சொல்கிறது, ரோமர் 12:11, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த ஊழியம் இன்னைக்கு பணத்துக்கு, இன்னைக்கு ஊழியம் மனுஷாளுக்கு, இன்னைக்கு ஊழியம் ஒரு ஜாதிக்கு, இன்னைக்கு ஒரு ஊழியம் தன்னுடைய புகழுக்கு, பெருமைக்கு, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, அல்லது பணத்தை எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம், சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே போயிட்டு இருக்கு இந்த ஊழியத்தை. ஊழியக்காரர்களே, உண்மையாய் நீங்கள் செய்யாமல் போவீர்களே ஆகில் நிச்சயமாக நான் சொல்கிறேன், சாபம் வரும். பவுலுடைய ஊழியத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்க அப்படின்னா 11லேருந்து படிச்சு பாருங்களேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இன்னைக்கு யார் ஊழியத்துக்கு வந்த பிறகு நஷ்டம் என்று விடுற ஆளு? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாவற்றையும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் அப்படி நான் நினைக்கிறது இல்லை. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நோக்கி, நான் எனக்கு குறிக்கப்பட்ட அந்த இடம், அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் ஓடுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தை அசதியாய் செய்தால் சாபம், ஊழியத்தை பணத்துக்காக செய்தால் சாபம், ஊழியத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக செய்தால் சாபம், ஊழியத்தை பெயர் புகழுக்காக செய்தால் சாபம். அதே நேரம் ஊழியத்தை கர்த்தருக்காக செய்து தனக்கு வருகிற எல்லா லாபத்தை நஷ்டம் என்று நினைத்து கர்த்தருக்கு மகிமையாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓடுவோமே ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமான பாத்திரமாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நாம் இந்த உலகத்தில் வலம் வருவோம். பவுலை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்வார்,
நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்கள். இதை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு டினாமினேஷனுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சுயத்திற்காகவோ நாம் ஊழியத்தை செய்யாமல் எத்தனையோ ஜனங்கள் கட்டுகளோடு வேதனைகளோடு கண்ணீரோடு இந்த பூமியில இருக்கிறாங்க. அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தும்படி, பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படி, அற்புத அடையாளங்களை செய்த தேவனுடைய ஊழியத்தை நிரூபிக்கும்படி நாம் பிரயாசப்படுவோமேயானால் நம்ம ஊழியத்தை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். நல்லா கவனிங்க, சத்தியத்தை விட்டு விலகுகிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அது உங்கள் எல்லையிலே வராதபடி நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாருங்க எத்தனை அழகு பாருங்களேன். தீங்கு அனுபவி, மன தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷகனுடைய ஊழியத்தை வேலையை செய், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. என் அன்பு தேவ ஜனமே, இந்த யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஒரு பிரபலமான ஊழியமோ சாதாரண ஊழியமோ அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. உங்க ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க ஊழியத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். உங்கள் ஊழியத்தில் விடுதலை நடக்கிறது. உங்கள் ஊழியங்களில் ஆத்தும ஆதாயங்கள் நடக்கிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்களாம். அப்படிப்பட்ட இலக்கை நாம் முன்னிறுத்தி கர்த்தருக்கு மகிமையாய் நாம் ஓடுவோம். காணிக்கைக்காக ஊழியம் செய்வதை நிறுத்துவோம். தசமபாகத்திற்காக ஊழியம் செய்வதை நிறுத்துவோம். பெயர் புகழுக்காக ஊழியம் செய்வதை நிறுத்துவோம். மதத்திற்காக ஊழியம் செய்வதை நிறுத்துவோம். அல்லது என்னுடைய ஃபேமுக்காக நான் ஊழியம் செய்வதை நிறுத்துவோம். அல்லது யாரோ ஒருத்தவங்க என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க, நீ சூப்பரா ஊழியம் செய்யற, நீ நல்லா ஊழியம் செய்யறன்னு சொல்ற அந்த வார்த்தைக்காக ஊழியம் செய்வதை நிறுத்திவிட்டு ஒரு சிதைக்கப்பட்ட அனுபவத்தோடு, உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு, ஆண்டவரை என்னை நீர் ரட்சித்தீர், அதே போல என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய கூட்டத்தாரையும் ரட்சியும் என்று சொல்லி கண்ணீரோடு ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். அந்த ஊழியம் மகிமை உள்ளதாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஊழியத்தை அசதியாய் செய்தால் சாபம், ஊழியத்தை மனமகிழ்ச்சியோடு செய்தால் ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.